ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி காஞ்சி வீடியோவில் முருங்கைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இங்கே ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம தேவையான குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். தேவையான ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப முக்கியம். நம்ம முருங்கைக்காய் வச்சு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். நிறைய புளி ஊற்றாமல் கொஞ்சமாக புளி ஊற்றி செய்ய போகிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சின்ன வெங்காயமும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. ஒரு முருங்கைக்காய் போட்டு குழம்பு செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நான் செய்கிற மாதிரியே செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை முதல்ல சேர்க்கும்போது நல்லா வதங்கி வரும், வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம இறக்கும் போதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் நிறைய எண்ணெய் சேர்க்காமல் திட்டமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வாசனையும் போயிடும், மஞ்சள்தூள் வாசனை. இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கி வரும் தக்காளி. நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வருது. நான் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க. நான் இங்கே ஒரு 3 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பரட்டிக்கலாம். நல்லா கலரி வதக்கிக்கலாம். முருங்கைக்காவை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் வதங்கி வரும்போது
நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். நான் கூட இன்னொரு 3 தக்காளி மிக்சியில் அடித்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போது தேவையான மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் நல்லா வதங்கி வரணும். பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஒரு லெமன் சைஸ் புளி அந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சி இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி அந்த அளவுக்கு தான் இருக்கும் இது. அதையும் நல்லா கலரிக்கலாம். முருங்கைக்காய் குழம்பு இது மாதிரி செய்யும்போது சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து வரும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இன்னும் கொதி வந்து இறக்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இங்கே தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதி வந்ததுன்னா சுண்டி வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.